So once again, welcome you all for this continuous fourth week Saturday monthly tax digest meet organized by the TN accountants, our team of people, and SS Associates, headed by Mr. Shadab from Ambur. இங்கே நாம இந்த மந்த்லி டாக்ஸ் டைஜஸ்ட் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக நம்ம இந்த கேஸ்லா டைஜஸ்ட்டும் அடுத்து பட்ஜெட் 2026க்கான ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட்ஸையும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கடந்த ஒரு மாதத்தில் வந்தக்கூடிய அப்டேட்ஸு அட்வைசரிஸு அது சார்ந்த விளக்கங்களும் தென் டாலி பிரைம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூனிக் ஃபெசிலிட்டி ஆர் வாட் இஸ் த அப்கமிங் ஃபெசிலிட்டி தட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் டு ஆல் த அக்கௌண்டன்ஸ் அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு முக்கியமாக டாலி பிரைம் 7ன்னு இல்லை 7 விஷயம் நிறைய பேசிட்டோம் நம்ம ஏற்கனவே. அப்கமிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அது ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இந்த செஷனுடைய கடைசி செக்மெண்ட்டில் இருக்குது. அதனால் கடைசி வரையும் தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா எல்லா தகவல்களும் பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு சென்றடையும். தேங்க்ஸ். ஸோ வெயிட் டில் தி எண்ட் ஆஃப் தி செஷன். யூ வில் கெட் சம் momentous things to come at the end of the session by of a product roadmap in the Tally Prime. What we are going to expect in the recent future வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். Now, இப்போ இந்த கேஸ்லா டைஜஸ்டில் அவர் ஃபர்ஸ்ட் கேஸ்லா இஸ் திஸ். ஸோ பாக்கிர் பிரதர்ஸ் வெர்சஸ் த டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர், டிசிடிஓ தான் டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர். ரிட் பெட்டிஷன் நம்பர்ஸ் இது 48776 அண்ட் 48873 ஆஃப் 2025. 2025 பிப்ரவரி 2025 மற்றும் அந்த டைமில் நடந்த ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி 25 ஆர்டர் வந்திருந்தாலும் 24 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அதற்கான ஆர்டர்ஸ் இஷ்யூ செய்யப்பட்டுள்ளது. இதில் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டுக்கான பர்பஸ் ஒரே விஷயத்துக்கு ஒரே டிமாண்டுக்கு 2 ஆஃபீஸர் சேம் ரேங்க்ல 2 ஆஃபீஸர்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதான் விஷயம். ஓவர்லாப்பிங் ஆர்டர்ஸ். ஓவர்லாப்பிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுக்கு மேல் ஒன்று. Overlapping orders, order dated 12/2/2025 and 24/2/2025 from the 2 deputy state tax officers for the financial year, same financial year 2021. 2021க்கான ஃபைனான்ஷியல் இயருக்கு ஒரே சப்ஜெக்டுக்கு 2 டிசிடிஓ ஆர்டர் போட்டிருக்காங்க. டெப்டி ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ், டிஎஸ்டிஓ சொல்லலாம் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி ரெஜிமில். சரி, the entire tax liability under the order dated 12/2/2025, அதாவது ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அப்புறம் அந்த எஸ்ஜிஎஸ்டியில் ஒரு பார்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ 12/2/2025 தான் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு வந்து டிசிடிஓ 2 ரோமன் லெட்டர் 2ன்ற ஆஃபீஸர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். அவர் ஆர்டர் போட்டிருக்காரு ஒரு டிமாண்டு. அது பிட்வீன் திஸ் 3B அண்ட் 2A மிஸ்மேட்ச் தான். அது அந்த டேக்ஸும் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி என்ன டிட்டர்மின் பண்ணாங்களோ அதை வந்து பெட்டிஷனர் ஆகிய டாக்ஸ் பேயர் கட்டியிருக்காரு. ஐஜிஎஸ்டி ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காரு, சிஜிஎஸ்டியை முழுசாக கட்டிட்டு இருக்காரு, எஸ்டிஎஸ்டியில் ஒரு போர்ஷனை மட்டும் கட்டுறாரு. இது ஒரு 8 பேஜ் உள்ள ஒரு ஆர்டர். இது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிஷன் தான். இந்த மெயின் விஷயம் இதில் என்னன்னா, இது எடுத்தடுப்புலேயே டிஸ்மிஸ் பண்ணுறது. அதுக்கான உதாரணம் தான் இந்த பர்டிகுலர் கேஸை சொல்லுவோம். பெருசாக இதை ஹியரிங்க்குலாம் எடுத்துகிட்டு போவோம். பார்த்த உடனே அந்த ஃபேஸ் ஆஃப் தி பெட்டிஷன் இட் செல்ஃப் இது சம்திங் ராங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தடுப்பில் டிஸ்மிஸ் பண்ணது. அதுதான் அதுக்கான உதாரணமாக தான் இதை சொல்லணும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆகிய 12/2/2025 அன்னைக்கு போடப்பட்ட ஃபஸ்ட்டு ஆர்டரில் என்ன டிமாண்ட் சொல்லியிருந்தாங்களோ அதை ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டியில் ஒரு போர்ஷனை கட்டிட்டாங்க. The remaining balance was also be discharged and opportunity for detailed reply and hearing was sought. என்னன்னா பேலன்ஸு அடுத்த ஆர்டர் வரப்போ அப்போது அடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு சேம் இதுக்கு 2021க்கு. அப்போது பேலன்ஸை நான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்க, அந்த ஆர்டருக்கு நான் இந்த பணம்லாம் கட்டிட்டேன், பேலன்ஸ் இருக்குது, அதே நான் கட்ட போகிறேன், பட் இருந்தாலும் எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி 2வது டிசிடிஓ கிட்ட அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதை கவனிக்காமல் 2வது டிசிடிஓ சேம் சப்ஜெக்ட்டுக்கு திருப்பி ஆர்டர் போடுறாரு. சரி, என்னப்பா இது கட்ட பணத்தையே திருப்பியும் கட்ட சொல்கிறாங்களேன்றதால இவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் டாக்ஸ் பேயர். The court noted that 2 different officers had passed separate orders for the same tax period. ஒரே வருஷத்துக்கு 2 டிசிடிஓ 2 ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. கோர்ட் ரெமிட்டட் த மேட்டர் ஃபார் ரீகன்சிடரேஷன், அதான் ரிமாண்டட் பேக் டு தி கன்சர்ன்ட் அசிங் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, என்ன இது ஒரு அறிவுக்கு புலப்படாத ஒரு செயல்பாடாக இருக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி
திரும்ப அந்த கேஸை வந்து அது ஆஃபீஸர்ஸ் கிட்டே அனுப்புது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த இடத்துல கோர்ட்டு டாக்ஸ் பேயருக்கு சாதகமாகவோ இல்லை ஆஃபீஸர்ஸுக்கு சாதகமாகவோ எந்த விஷயத்தையும் கையில் எடுக்கல. த கேஸ் வாஸ் ரெமிட்டட் டு த டெபுட்டி ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் 1, த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட். இதில் என்னன்னா அந்த ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த 12/2/25 போட்டிருக்காரு ஆர்டர். செகண்ட் ஆர்டர் இந்த டெபுட்டி ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் 1 போட்டிருக்காங்க. மேபி ஏதாவது டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு புது ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு தெரியல. ஸோ என்ன சொல்றதுன்னா, கோர்ட்டு அப்போ லைவாக இருக்கிற டிசிடிஓ கிட்ட சொல்லி அது வந்து அந்த பெட்டிஷனில் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அது அவர்கிட்ட சொல்லி நீங்கள் கன்சால்டேட்டட் ஆர்டர் பாஸ் பண்ணுங்க, 2 ஆர்டரையும் சேர்த்தாப்புல ஆக்சுவலாக எவ்வளோ டிமாண்டு அப்படின்றத அரைவ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி அதில் அகைன் த பெட்டிஷனர் ஹேஸ் டு டெபாசிட் அந்த விஷயமும் சொல்லுது. இந்த ப்ரீ டெபாசிட் 25% விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அப்பீல் அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு அடுத்து மேலே போகிறதா இருந்தால் அந்த 25% ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு தான் நம்ம 10% கட்டுறோம். ஸோ நீங்கள் 25% டெபாசிட்டை கட்டுங்க அந்த டிஸ்பியூட்டட் டேக்ஸு. அதே நேரத்தில் ஒரு விஷயம், டு பி பெய்டு இன் கேஷ், பே த பேலன்ஸ் அன்பெய்டு அமௌண்ட்டு அண்டர் ஆர்டர் டேட்டை 12/2/2025 இருந்த அந்த எஸ்டிஎஸ்டியில் ஒரு போர்ஷன் பே பண்ணாமல் இருக்குல்ல, அதையும் பே பண்ணிடுங்க. File detailed reply to both the SCNs with the supporting documents within 30 days and treat impugned order as addendum to the SCN. Addendumனா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு அனெக்சர் மாதிரி தொடர்ச்சியாக அதை கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் ஆர்டருடைய தொடர்ச்சியாக கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கோர்ட்ஸ் அலோஸ் டு அட்ஜஸ்ட் எனி அமௌண்ட் ஆல்ரெடி. அதான் ரொம்ப முக்கியம். இதில் டிமாண்டை வந்து ஆல்மோஸ்ட் 80% டிமாண்டை பே பண்ணிட்டார் இல்லையா முன்னாடி. அதனால் இந்த ப்ரீ டெபாசிட்டில் அந்த 25% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்ரெடி டிமாண்ட் பே பண்ண டிமாண்ட் தான் கன்சிடர் பண்ணணும். எப்படியும் டிஆர்சி 3ல தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஓகே அந்த ஒரு சேஃப்கார்டு விஷயத்தையும் டாக்ஸ் பேயர் கொடுத்துச்சு. அதை ஃபர்தராக லாவில் 25% கட்டணும்னு இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் அந்த டாக்ஸை ரெமிட் பண்ணியிருக்கீங்களா, அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. Then the petitioner was extremely permitted to, the petitioner was expressly permitted, extremely into வார்த்தை வேற, expressly permitted to establish that the petitioner and the taxpayer, பாதிப்படைந்த அந்த taxpayer எக்ஸ்பிரஸ்லி பர்மிட்டட்னா வெளிப்படையாகவே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு கோர்ட்டு, டு எஸ்டாப்ளிஷ் தட் த ஏர்லியர் டிமாண்ட் வாஸ் சப்சியூம்டு இன் த லேட்டர் ஆர்டர். சப்சியூம்டு இந்த லேட்டர் ஆர்டர்னா, அதாவது மொதல் ஆர்டரில் இருக்கிற டாக்ஸு இதில் உள்ளடங்கி இருக்கு, 2வது ஆர்டரில் உள்ளடங்கி இருக்குன்ற விஷயத்த நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்த அந்த டாக்ஸ் பேயருக்கு சொல்கிறாங்க. தென் அந்த ஓவர்லாப் எக்ஸிஸ்ட்ஸ், கட்டாயமாக ஓவர்லாப் எக்ஸிஸ்ட்ன்ற விஷயத்த டாக்ஸ் பேயர் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு, தென் பேங்க் அட்டாச்மெண்ட் டு பி ஆட்டோமேட்டிக்லி லிஃப்டட், பேங்க் அட்டாச்மெண்ட் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஆர்டர் ஆகி ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த பேங்க் அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி, அப்பான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டெபாசிட் கண்டிஷன், அப்பான் கம்ப்ளைண்ட்ஸ்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த டெபாசிட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அட்டாச்மெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி இதை ஃப்ரெஷ் அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் கன்சாலிடேட்டட் ஆர்டர் டு பி பாஸ்டு ப்ரிஃபரபிளி வித்தின் 3 months ஆஃப்டர் த கம்ப்ளைண்ட்ஸு. கம்ப்ளைண்ட்ஸ்னா இவர் டாக்ஸ் பேயர் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டி அதுக்கு ரிப்ளை கொடுப்பார்ல, அதான் கம்ப்ளைண்ட்ஸு டைமு. அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த கன்சாலிடேட்டட் ஆர்டர், ஃபைனல் ஆர்டரை இந்த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஆகிய டிஎஸ்டிஓ, டெபுட்டி ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் 1 அப்படின்ற பர்சன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரே சப்ஜெக்ட்டுக்கு ஒரே லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் 2 விதமான ஆர்டரை போட்டிருக்காங்க. அது பாசிபிள் இல்லை, இந்த கேஸில் அவ கோட் பண்ணலாம் நம்ம அந்த விஷயத்துக்கு. அதே நேரத்தில் நம்ம கட்டி இருக்கிற டேக்ஸு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ டெபாசிட்னு சொல்லி அடுத்த லெவல் அப்பீலுக்கு போகிறப்போ கட்டியிருக்கிற டேக்ஸை வந்து ப்ரீ டெபாசிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபைண்டிங் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொதுவாக நம்ம படிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கலாம். எனிவே, என்னதான் டிசைடட் கேஸ்லாம் எல்லாமும் இருந்தாலும், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெரிட்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபியூச்சர் கேசஸ் ஒவ்வொன்றும் அதனுடைய மெரிட்ஸின் அடிப்படையில் தான் அதை முடிவு பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நாம். ஸோ அதனால் நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஜஸ்ட் பாஸ் இன் பிட்வீன், சின்ன டிஸ்கஷன் ஏதாவது இருந்தால் இதில் எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட் 2026ல் முக்கியமான அம்சம், நம்ம ஜிஎஸ்டியில் பெருசாக எதுவும் இல்லைனாலும் நமக்கு இன்கம் டேக்ஸ்லாம், புதிய இன்கம் டேக்ஸ்லாம் அதை பற்றியும்
புதிய இன்கம் டேக்ஸ் லாக்கு ரிலேட்டடான ரூல்ஸ் அதர் திங்ஸ் அதை ஃப்ரேம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறதால இன்கம் டேக்ஸுக்கு தான் பெரிய முக்கியத்துவம் இது இருக்கு. கட்டாயமாக சதாப் சார் சொன்னது போல இன்கம் டேக்ஸுக்கு மட்டும் தனியாக நம்ம செஷன் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 ஹவராவது இல்லை மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் செஷன் இன்கம் டேக்ஸுக்கு பட்ஜெட் 2026 அமெண்ட்மெண்ட் பட்ஜெட் பாஸ் ஆகி ஆக்டா எனக்ட் ஆன பிறகு ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஆகி வந்த பிறகு நம்ம இன்கம் டேக்ஸ் லாக்கு மட்டும் தனியாக ஒரு செஷனை அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்று. இப்போ இங்கே ஜிஎஸ்டி சார்ந்த பட்ஜெட் 2026 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரீசெண்டாக நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங், இஃப் நாட் ராங் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் நினைக்கிறேன் நான். அந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இங்கே ஆக்டா கொண்டு வராங்க. ஆக்சுவலாக ஆக்டா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வரல. மேபி பாஸ் ஆன பிறகு கவர்மெண்ட் கெசட்டில் பப்ளிஷ் ஆகி பிரசிடென்ட் அசென்ட் வந்த பிறகு நமக்கு இது ஆக்டாக வரும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே அதை பார்க்கும்போது என்னென்ன செக்ஷன்ஸ், இது ஒரு 5 கிளாஸ் தான் அதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் ஒரு 4 கிளாஸும் ஐஜிஎஸ்டியில் ஒரு கிளாஸும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பெருசாக நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து வரலை பட்ஜெட். அதில் முக்கியமாக பார்க்கும்போது செக்ஷன் 15 அண்ட் செக்ஷன் 34 இது ரெண்டும் எதை நம்ம தொடர்புடைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் நோட்ஸ் குடிக்கிறோம் இல்லையா? அதாவது ரெகுலராக நம்ம ஒரு ஒரு மேனுஃபேக்சருக்கும் டீலருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக இஷ்யூ செய்யக்கூடிய கிரெடிட் நோட்ஸ். இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் பொறுமையாக பொதுவாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டு, செகண்ட் அண்ட் சப்சீக்வன்ட் டிஸ்கவுண்ட்டு, செகண்டரி அண்ட் சப்சீக்வெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் நம்ம ஆல்ரெடி நமக்குன்னு சர்க்குலர்ஸ் வந்திருக்கு. அந்த சர்க்குலர் இப்போ செப்டம்பர் மாதமும் அதுக்கான சர்க்குலரும் தெளிவான ஒரு சர்க்குலரும் கொடுத்தாங்க. ஸோ அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த செக்ஷன் 15ம் செக்ஷன் 34ம் நமக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு உட்படுகிறது. அதுதான் இங்கே பிசினஸஸ் வில் நோ லாங்கர் நீட் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் டு கிளைம் ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்ஸ் as long as a credit note is issued under section 34 and the recipient reverses the related ITC, the discounts can be excluded from the taxable value. Section 13 of the IGST Act, இதில் என்ன சொல்லிருந்தா, the special rule for intermediary services is being removed. அதுவும் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை மாதிரி லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியண்டா கன்சிடர் பண்ணலான்ற மாதிரியான இன்டர்பிரேஷனுக்குள்ள போகுது. அகெயின் இது இந்த லா, இந்த செக்ஷன் இதெல்லாம் முழுசா படித்து புரிஞ்சுப்போம். இதில் ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது தவறுதல் இருந்தாலும் அதையும் திருத்திக்கலாம். அடுத்து இதனுடைய டீடைலிங் இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போ. தென் செக்ஷன் 54 சப்செக்ஷன் 6 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட், இதில் என்ன சொல்லுதுன்னா, டாக்ஸ் பேயர்ஸ் கிளைமிங் ரீஃபண்ட்ஸ் டியூ டு த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் வில் நவ் பி எலிஜிபிள் ஃபார் ப்ரொவிஷனல் ரீஃபண்ட். அதான் அந்த 90% ரீஃபண்ட்ஸை கொடுத்துட்டு பிறகு லாங் ஸ்க்ரூட்டினி பண்ணலான்றதுல அது சட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ வித்தின் சம் வீக்ஸ் டைம் ஆர் ஸோ 7 days ஆர் சம்திங் வந்து அந்த ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் சிஸ்டம் இன்வெர்டட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தென் இந்த செக்ஷன் 54(14) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்டில் த மினிமம் த்ரெஷோல்டு ஃபார் சாங்ஷனிங் த ரீஃபண்ட் கிளைம்ஸ் இஸ் பீயிங் ரிமூவ்டு. இது ஏதோ மினிமம் கிளைம் லிமிட் நமக்கு இது ரீஃபண்டுக்கு இருந்ததையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இன்சர்ஷன் ஆஃப் நியூ செக்ஷன் 101A சப்செக்ஷன் 1A கேபிட்டல் A. அது சேஞ்சஸ் வில் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2026 அண்ட் என்ஷூர் தட் நோ கேப் இன் த அப்பீலேட் ப்ராசஸ். அப்பீலேட் ப்ராசஸில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் செயல்படுறதுக்கான விஷயத்தை இந்த சட்டப்பிரிவு நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் நம்ம பட்ஜெட் 2026 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிலேட்டட் சேஞ்சஸ். ஆக்சுவலாக கிரெடிட் நோட்டு சார்ந்த சேஞ்சஸ், அப்புறம் இன்டர்மீடியரி சர்வீசஸில் அசர்டைனிங் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை சார்ந்த சேஞ்சஸ், அப்புறம் ரீஃபண்டுகளில் ப்ரொவிஷனல் ரீஃபண்டு சார்ந்த இன்வெர்டட் ஸ்ட்ரக்சருக்கு ப்ளஸ் மினிமம் அமௌண்ட் ஃபார் சாங்ஷனிங் த ரீஃபண்ட் அது ரிலேட்டட் ப்ரொவிஷன், அப்புறம் நேஷனல் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கான ப்ரொவிஷன். இதுதான் ஜிஎஸ்டி அப்டேட்டாக பட்ஜெட் 2026 நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆக்சுவலாக அடுத்து ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்டுக்கு வந்துடுவோம். ஆமாம், இதுவும் 2 விஷயம் இருக்குது. அட்வைசரி வந்து நம்ம இந்த February மாதம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. 19/2/2026 21/2/2026 வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதுதான் பெரும்பாலான மக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் எல்லாமே
ஒரு லீகலாக ஃபைட் பண்ணுறவங்க, லீகலாக கான்டெஸ்ட் பண்ணுறவங்க, லிட்டிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். இப்போ இனி வரும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பொதுவான அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ள சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள். ஸோ 19th February அட்வைசரி இன் ஜிஎஸ்டி போர்ட்டல் ரிகார்டிங் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதுக்கு ரொம்ப முக்கியமான வந்திருக்கு. இதுவும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணாங்க, நிறைய செய்தி. இப்போ இன்னைக்கு நம்ம இருக்க ஜிஎஸ்டி தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேப்பு, இடைவெளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையளவில் நிறைய செய்திகள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ்நாடு பூரா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ, தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படை அக்கௌண்டன்ட்டுக்கோ தகவல்களை சரியாக கொடுக்கணுன்றது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இந்த 19th February அட்வைசரி என்ன சொல்ல வருதுன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க், ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி ரிட்டர்னில் ஜனவரி 2026 மந்த்லி ரிட்டர்ன்ல இருந்து என்ன விஷயத்தை அவங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு சரியான வட்டி, லேட் ஃபீஸ் மட்டும் தான் கால்குலேட் ஆகிருந்தது. அந்த 50 ரூபாவோ இல்லை 20 ரூபாவோ பேஸ்ட் ஆன் தி ரிட்டர்ன் கண்டென்ட்டு நம்ம ஜென்ரேட் ஆகிருந்தது. பட் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ கால்குலேட் ஆகும். தட் டு அலைன் வித் த இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த ரூல்ஸ் 88B1 அண்ட் செக்ஷன் 50. 88B1 அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் நம்ம அந்த கேஷ் லெட்ஜரில் பணம் கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த கேஷ் லெட்ஜரில் பணம் கட்டி வச்சிருக்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணி, அது போக மீதி ஏதாவது லயபிலிட்டி நீங்கள் டியூ டேட்டுக்கு மேலே செட்டில் பண்ணாமல் இருந்தா, ஏன்னா நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுலாம் ஆஃப்செட் லயபிலிட்டி பண்ணாதான் டேக்ஸ் வந்து ரெமிட் ஆகுதுன்றது. ஆனால் அப்படி இல்லை. இந்த ரூல் 88B1 அதனுடைய ப்ரொவிசோ எல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது சும்மா ஒரு கோடிட்டு தான் காமிக்கிறேன். போய் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப போய் பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அதில் என்ன சொல்லுதுன்னா, கேஷ் லெட்ஜரில் இருக்கக்கூடிய விஷயம், த பெனிஃபிட் ஆஃப் மினிமம் கேஷ் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இஸ் அலவுடு. ஸோ ஏதோ ஒரு பணத்தை கேஷ் லெட்ஜரில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா, அதையும் கன்சிடர் பண்ணி, நீங்கள் பேமெண்ட்டை ஆஃப்செட் பண்ணுறீங்கன்றது இல்லை, கேஷ் லெட்ஜரில் இருக்கிற பணத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாலன்னா எப்படி கால்குலேட் ஆகுது பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் டேக்ஸ் லயபிலிட்டி மைனஸ் த மினிமம் கேஷ் பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ஃப்ரம் டியூ டேட் டு த டேட் ஆஃப் டெபிட். ரொம்ப முக்கியமாக பாருங்க, ஃப்ரம் த டியூ டேட் டு த டேட் ஆஃப் டெபிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த கேஷ் லெட்ஜரில் டெபிட் ஆகுதுன்னா ஆஃப்செட் பண்ணுறப்ப தான் டெபிட் ஆகும். நல்லா பார்த்துக்கணும். கேஷ் லெட்ஜரில் கிரெடிட் ஆகுதுன்னா எப்போ ஆகும்னா, நான் செலான் கிரியேட் பண்ணி பணம் பேங்க் மூலமாக கட்டினேன்னா, நெட் பேங்கிங் இது மூலமாக பேமெண்ட் மோட் மூலமாக கட்டினேன்னா எனக்கு கேஷ் லெட்ஜரில் கிரெடிட் ஆகிடும். ஆனால் எனக்கு கேஷ் லெட்ஜரில் டெபிட் ஆகுதுன்னா நான் ஆஃப்செட் பண்ணுறப்ப தான், டிஆர்சி செலானில் ஆஃப்செட் பண்ணும்போதோ இல்லை என்னுடைய மந்த்லி 3B ரிட்டர்னில் ஆஃப்செட் பண்ணும்போது தான் டெபிட் ஆகும். ஸோ அதனால் ஃபார்முலா ரொம்ப தெளிவாக, அந்த ஃபார்முலா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆச்சுன்னா எப்படி கால்குலேட் ஆயிருக்கு, கரெக்டாக பைசா சுத்தமாக டேலி பண்ணணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். நெட் டேக்ஸ் லைபிலிட்டி, அந்த மாதம் எவ்வளோ நெட் டேக்ஸ் லைபிலிட்டியோ, நெட் டேக்ஸ் லைபிலிட்டினா எதை மீன் பண்ணுறாங்கன்னா, டேக்ஸ் liability arising out of the outward supply plus the inward supplies இருக்க RCM tax liability minus the balance at the input tax credit is equal to net tax liability. அந்த net tax liability இல்ல அகைன் ஏதாவது கேஷ் லெட்ஜரில் பணம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா ஆஃப்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பணம் எதை அடிப்படையில்னா மினிமம் கேஷ் பேலன்ஸ் பிட்வீன் த டியூ டேட் அண்ட் த டேட் ஆஃப் டெபிட். ஸோ ஆக்சுவல் டியூ டேட்டுக்கும், ஏன்னா கேஷ் பேலன்ஸ் வேற ஏதோ பர்பஸுக்கு பணம் கட்டுவோம் எடுப்போம் அப்படிலாம் இருக்கும். அதனால மினிமம் பேலன்ஸ் இங்கே பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி, எஸ்எஸ்பி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. அதான் கவனமாக பாருங்கள். மினிமம் கேஷ் பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ஃப்ரம் த டியூ டேட் டு த டேட் ஆஃப் டெபிட் into number of days divided by 365 into applicable rate 18%. அது as usual. ஸோ இங்கே the crux of the problem, முக்கியமான விஷயம் எங்கே இருக்குன்னா, the minimum cash balance in the electronic cash ledger from due date to the date of debit. அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இதில் ஏதாவது சந்தேகமான கேள்விகள் இருந்தால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
புரியாதவங்க கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆட்டோ பாப்புலேட்டட் பை சிஸ்டம் நான் எடிட்டபிள் டவுன்வேர்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கால்குலேட் ஆன இன்ட்ரெஸ்ட்டை நான் குறைக்க முடியாது. ஆக்சுவலாக கால்குலேட் ஆன இன்ட்ரெஸ்ட்டை நான் குறைக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதே நேரத்தில் என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் அது அதிகமாக இருக்குன்னா அதை அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரெப்ரசன்ஸ் த மினிமம் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். அதில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் என்பது மினிமம் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட் டேட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1A அண்ட் ஐஎஃப்எஃப். இந்த டேட்டுன்றது நம்ம எதன் அடிப்படையில் வருதுன்னா ஜிஎஸ்டிஆர் 1A அண்ட் ஐஎஃப்எஃப் வித் த கண்டிஷன் ஆஃப் டாக்ஸ் பெய்டு இன் கரண்ட் பீரியட் ஆஃப் தி ஜிஎஸ்டிஆர் 3B. அந்த லயபிலிட்டி அப்படின்றது கிராஸ் லயபிலிட்டின்றது என்னுடைய அவுட்வர்ட் லயபிலிட்டி எதன் அடிப்படையில்னா 1A ஐஎஃப்எஃப்ல என்னுடைய இன்வாய்ஸ் டேட், டாக்குமெண்ட் டேட்னு சொல்கிறாங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ் டேட் என்ன இருக்கோ அந்த டேட்டில் இருந்தால் தான் ரொம்ப முக்கியம். B2Cயில் டேட் தெரியாது, பட் B2Bயில் இந்த QRMPலாம் பண்ணுறவங்களுக்கு B2B ஐஎஃப்எஃப்ல போடுற அதில் இருக்க இன்வாய்ஸ் டேட்டில் இருந்து ஆக்சுவலாக 3Bயில் டேக்ஸ் செட் ஆஃப் பண்ணுற அந்த டேட் வரைக்கும். அதனால் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, QRMPயில் கூட நிறைய பேர் 3 மாதம் ஐஎஃப்எஃப் மட்டும் ஃபைல் பண்ணிடுவாங்க, 3ஆவது மாதம் டேக்ஸை கட்டுவாங்க. அவங்களுக்கும் வட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் இந்த அட்வைஸரை வச்சு நான் பார்க்குறேன். இது மார்ச் குவார்ட்டர் முடிஞ்சோன்னா இதையும் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஆக்சுவலாக. ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் த ஐஜிஎஸ்டி ஐடிசி அண்ட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐடிசி இன் எனி சீக்வன்ஸ். அதாவது இனிஷியலாக போர்ட்டல் என்ன பண்ணோம்னா ஐஜிஎஸ்டி லைபிலிட்டியை ஐஜிஎஸ்டி ஐடிசிலேருந்து எடுத்துக்கோம், அப்புறமா சிஜிஎஸ்டி கிரெடிட்டை முழுசாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு வரும். பட் அதுவும் இப்போ சீக்வன்ஸு எனி சீக்வன்ஸு சொல்லிட்டாங்க. ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி ஐஜிஎஸ்டி செட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிஜிஎஸ்டியை அது சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணாலும் நம்ம அதை பிரித்து போட்டுக்கலாம். சிஜிஎஸ்டியில் குறைச்சலாகவும் எஸ்சிஎஸ்டியில் அதிகமாகவும் அப்சர்வ் பண்ணுற விஷயமும் இன் எனி சீக்வன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது அகெயின் இது ஒரு பெரிய ரிலீஃபாகவும் நிறைய பேருக்கு இருந்துருது. ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை செட் ஆஃப் பண்ணுறது ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை செட் ஆஃப் பண்ணுறது நமக்கு ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு பிட்வீன் சிஜிஎஸ்டி லைபிலிட்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி லைபிலிட்டி இன் எனி ப்ரொபோர்ஷன் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்ச காலமாகவே நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த இந்த சீக்வன்ஸ் சேஞ்சில் ஐஜிஎஸ்டி லயபிலிட்டியை நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற கிரெடிட்டு ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி கிரெடிட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் அதுவும் எனி ப்ரொபோர்ஷனில் நீங்கள் மாற்றிக்கலான்ற ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்துருச்சு. அதனால் ஐஜிஎஸ்டியை தவிர்த்து மற்ற நம்ம ஐஜிஎஸ்டி லயபிலிட்டியும் ஐஜிஎஸ்டி கிரெடிட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுறது எனி ப்ரொபோர்ஷனில் பிட்வீன் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி நம்ம பண்ணிக்கலான்றது இருக்குது. தென் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட், இப்போ நான் சொன்ன இந்த ஆட்டோ கால்குலேட்டட் இன்ட்ரெஸ்ட் கேன்சல்டு டீலருக்கும் கால்குலேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா லாஸ்ட் ஃபைல்டு ரிட்டர்ன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைனல் ஆனுவல் ரிட்டர்ன் போடுறப்போ அதில் இன்ட்ரெஸ்ட்டு பாப்புலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேன்சலேஷன் ஆர்டர் வந்து வித்தின் 90 days நம்ம ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைல் பண்ணோம் இல்லையா கேன்சல்டு டீலர்ஸுக்கு. அப்போது அந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் ஃபைல்டு ரிட்டர்ன் ரேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அட்வைசரி. அடுத்த 2வது அட்வைசரி 21 February 2026 அப்போ வந்திருக்கு. இது வித்ட்ராவல் ஃப்ரம் ரூல் 14A. இந்த ரூல் 14Aன்றது உங்களுக்கு தெரியும். ரூல் 14A என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேக்ஸ் லயபிலிட்டி ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி செஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே இந்த விஷயத்துக்கு ஆப்ட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 3 days கொடுக்கப்படும், ப்ரொவைடட் நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தேன். எனேபிள் இப்போது அந்த ப்ரொவிஷன்லேயே 14A5 இருக்குது. அது வந்து வித்ட்ராவல் ஆப்ட் அவுட், இந்த ஆப்ட் அவுட் ப்ரொசீஜர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ட் அவுட் ப்ரொசீஜரை இப்போ போர்ட்டலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. நான் 14A பதிவு பண்ணிட்டேன். ஆனால் அவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் எனக்கு அது எக்ஸீட் ஆகும் போல் தோணுது. இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆக போகுதுன்னா நம்மளே வாலண்டியராக ஆப்ட் அவுட் பண்ணணும். ஆப்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்குது சட்டத்தில். அது எங்கன்னா நம்ம சர்வீசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மெனுவில் இந்த 14A ரூல் 14Aல பதிவு பண்ண கம்பெனிஸாக இருந்தாங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெனுவில் அப்ளிகேஷன் ஃபார் வித்ட்ராவல் ஃப்ரம் ரூல் 14A அந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ரூல் 14A அது வந்து நோன்னு எஸ்ஆர் நோ இருக்கும், நோன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக.
subject to all preconditions prescribed in the rule and restrictions during processing அப்படின்ற கடைசியான ஒரு பாயிண்ட்டோ இதில் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அட்வைசரி முழுசாக படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். ப்ரீ கண்டிஷன்ஸ்னால் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது மார்ச் 26க்கு முன்னாடி இந்த 14 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தவங்களா இருந்தாங்கன்னா மொதல் 3 மாதத்துக்கு பிறகு தான் இதுக்கு போக முடியும். அதுக்கு ஏப்ரல் 26க்கு மேலே இந்த 14 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு பிறகே பண்ணலாம். ஒரு மாதம் ரிட்டர்ன் ஆகுது ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்குது. தென் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்குள்ளே டிராஃப்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டிராஃப்ட் 15 நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி நமக்கு அந்த ப்ராசஸ் அடுத்த 15 நாளைக்குள்ளே முடிவடையும்னு இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்த மாதிரி 14 இயர் விட்ராவல் கொடுத்துருக்கிற காலத்தில் கேன்சலேஷனோ ரிவொகேஷன் வாலண்டரி ரிவொகேஷனோ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த அட்வைசரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். பொதுவாக அக்கௌண்டன்ஸ் நான் முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டூ மச் டெக்னிக்கலாக இருந்தது. அதை எப்படி எல்லாரும் உள்வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. 70 பேருக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் இந்த தகவல் இப்போ நம்ம பேசுகிற ஜிஎஸ்டி அட்வைசரி பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது கொஞ்சம் சேட்டில் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, வெரி யூஸ்ஃபுல்னா வெரி யூஸ்ஃபுல் போடுங்க, எப்படின்றத சொல்லுங்கள். இந்த டேலி பிரைம் அப்டேட் ஃபார் தி அக்கௌண்டன்ட்ஸ் IMS இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி என்ஹான்ஸ்டு சூன். சரி, இது என்ஹான்ஸ் ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் இருந்த IMS என்ன, இதை பயன்படுத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் பாருங்க தயவுசெய்து. அதுக்காக நான் டேலி சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துடுறேன். இது ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க டேலி வச்சிருக்கிறவங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் 6.0ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேருந்தே எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்குது. இங்கே என்னென்னா இந்த எக்ஸ்சேஞ்சுன்ற மெனுவில் ஜிஎஸ்டி கனெக்டட் ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டி ஆல்ரெடி வந்துடுச்சு நமக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கீழே இருக்கக்கூடிய பாரத் கனெக்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம், பேங்கிங் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆப்ஷனில் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லாகின் லாக் அவுட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறோமா பாருங்கள். இது டேலி பிரைம் 6.0 வச்சு 5.0 வச்சுருந்தவங்களுக்கு இந்த கனெக்டட் டேலி வந்துருச்சு. இப்போ 5, 6, 7 நோக்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. பட் இது இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்குள்ளே நான் போகிறேன் நான். ஆனால் லாகின் ஓடிபின்னு ஒன்று கேட்குது. அப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு என்ன பதிவு பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஓடிபி வரும். அது மூலமாக டேலியும் ஜிஎஸ்டி போர்ட்டலும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நம்ம தேவையான ரிட்டர்ன்ஸை அப்லோட் பண்ணுறோம். டேரெக்டாக டேலியிலேருந்து அப்லோட் பண்ணுற ரிட்டர்ன்ஸு 1, 3B மட்டும் இப்போதைக்கு இருக்குது. டவுன்லோட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸில் GSTR 1, 2A, 2B, 3B எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒன்னெல்லாம் ஏன் டவுன்லோட் கொடுத்துருக்காங்க, அப்லோட் மட்டும் தானேன்னு சொல்லலாம். ஒன்று எதுக்காகன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கடந்த கால ரிட்டர்ன்களை நம்ம புக்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ரிட்டர்ன்களை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இங்கே டேலியில் ரொம்ப பெக்யூலராக இதுவும் நம்ம பழைய டேலிலேயே வந்துருச்சு. அதாவது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் மெனுவில் ரெக்கன்சிலியேஷன் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. GSTR 1 ரெக்கன்சிலியேஷன், 2A, 3B ரெக்கன்சிலியேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த ரெக்கன்சிலியேஷனும் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் மாதிரி, பார்ட்டி அக்கௌண்ட் ரெக்கன்சிலியேஷன் மாதிரி ஜிஎஸ்டி ரெக்கன்சிலியேஷனும் நம்ம பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இப்போ இருக்குது. அதாவது டேலி சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளோட போயிட்டே இருக்கு. இப்போ டவுன்லோடு போகிறேன். ஸோ டவுன்லோடு போட்டால் என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்னன்னு கேட்குது. ஸோ டு யூ வாண்ட் டு டவுன்லோடு, சரி இது ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் இதை அப்டேட் பண்ணுது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு நடக்குது. என்னுடைய IMS போர்ட்டல்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது எங்கே இருக்குன்னா என்னுடைய இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டேலியில் இருக்குது. போய் பாருங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் IMS இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பூரா என்னுடைய GSTR IMS இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடியது. இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இன்வாய்சஸ் ஃபைல்டு பை த சப்ளையர், ஆக்ஷன் ரிக்வயர்டு அப்படின்னு இருக்குது. அந்த ஆக்ஷன் ரிக்வயர்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம IMSல என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அக்செப்ட், பெண்டிங், ரிஜெக்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமும் போடக்கூடிய விஷயம். அது இல்லாமல் IMSல இப்போ ரிஜெக்ட் பண்ணால் ரீசன் போடணும்னு வந்திருக்கு இல்லையா, அதுவும் டேலியில் இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது கிரெடிட் நோட்டை. ஸோ அதனால அதுக்கு ரீசன் போட்டு
போடணும், ரிஜெக்ஷனுக்கு ரீசன் போடணுன்றது போர்ட்டலில் ஃபெசிலிட்டி வந்திருக்கு. அதுவும் இங்கே டேலிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டலில் ஆன்லைனில் போய் பண்ண விஷயத்த நம்ம இங்கே டேலிலேயே வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பில்லெல்லாம் ஆமாம் எனக்குடைய பில்லு தான் அப்படின்னு நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஆக்ஷன் வந்து அக்செப்டட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ அக்செப்டட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா அது எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அகெயின் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு நான் அப்லோடு ஐஎம்எஸ் விஷயங்கள் இப்போ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இந்த அப்லோடில் எதுவுமே வரல. இப்போ நான் ஸ்டேட்டஸ் அக்செப்ட் கொடுத்துட்ட உடனே அதை நான் ஆன்லைனில் உடனே அப்லோட் பண்ணேன்னா ஐஎம்எஸ்ல போயிட்டு இந்த விஷயம் அக்செப்ட் ஆகிடும். சரி, அக்செப்ட் ஆகிடுச்சு. ஆனால் என் புக்கில் என்ட்ரிஸே இல்லைல்ல. இப்போ பாருங்களேன், புக்கில் என்ட்ரிஸே எனக்கு இல்லை. இப்போ தான் எல்லாருடையும் கேள்வி என்னென்னா, சரி இந்த புக் என்ட்ரியை நான் கிரியேட் பண்ணணும் அப்படியே அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ டேலி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது. ஹைலைட்டிங் த மிஸ்மேட்ச் ஃபீல்ட்ஸ் இன் ரெட் அது ஒரு அடிஷ்னலாக கொடுக்க போகிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து வரக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டேலியில் பார்த்ததெல்லாம் இருந்த விஷயங்கள். இப்போ இனிமேல் வரப்போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் கண்டிஷன், டெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்னால் காமிக்க முடியாது. ஸோ மிஸ்மேட்ச் ஃபீல்ட்ஸ்லாம் ரெட்டில் வரா மாதிரியும், ஆட்டோமேட்டட் ஐஎம்எஸ் டவுன்லோடு ஆஃப்டர் அப்லோடு, அதுக்கப்புறம் ஆட்டோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெக்கன்சைல்டு வவுச்சர் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இப்போவே. இப்போ நான் பில்லு புக்கில் என்ட்ரி போட்டிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கன்சைல்டுன்ற கண்டிஷனுக்குள்ளே போயிடும். So one click copying of document number, date from the portal vouchers to the books. So புக்கில் இருந்து வவுச்சரில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண என்ட்ரிஸை ஆட்டோமேட்டிக்காக ஐஎம்எஸ்ல இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணுறதும், அப்புறம் ஜிஎஸ்டின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி அதை நம்ம என்ட்ரியாக பாஸ் பண்ணிக்கிற விஷயங்களும் ஐஎம்எஸ்ல என்ஹான்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது. ஸோ இதுதான் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டேலி எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸாக இருக்குது. இது தாண்டி இப்போ ஆக்சுவலாக இந்த ஐஎம்எஸை பற்றி முழுசாக புரிஞ்சிங்கன்னா இதை பார்க்காதவங்க தயவுசெய்து நான் அவங்களுடைய நாலேஜுக்காக திருப்பியும் ஒரு முறை சொல்கிறேன். நான் இதை பயன்படுத்தாதவங்க பயன்படுத்துங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு புரிதல் என்னென்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு டிபேட்டில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய முக்கியமான சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லினா, தயவுசெய்து நீங்கள் இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபெசிலிட்டியை நீங்கள் டேலி சாஃப்ட்வேர் வச்சுருந்தா டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். இல்லைனாலும் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை நீங்கள் பீரியாடிக்காக நம்ம அதில் அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் அந்த ஆப்ஷன்ஸை போட்டுட்டு ரீகம்ப்யூட் டு பி, ஏன்னா ரீகம்ப்யூட் டு பியும் டேலிக்குள்ளே இருந்தே இருக்குது. ஆக்சுவலாக இந்த அக்செப்ட் பெண்டிங் ரிஜெக்ட் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இங்கே ரீகம்ப்யூட் டு பி உள்ளுக்குள்ளே இருந்தே பண்ணலாம். இதெல்லாம் போர்ட்டல்லையும் இருக்குது ரீகம்ப்யூட் டு பி, உங்களுக்கே தெரியும். அதாவது until filing the GSTR 3B we can recompute 2B எத்தனை முறை வேணாலும் ரிப்பீட்டட்லி யூ கேன் ரீகம்ப்யூட் 2B ஆக்சுவலாக. ஸோ 2Bன்றது தான் நமக்கு ஆல் அதர் ஐடிசியாக பாப்புலேட் ஆகி வந்து உட்காரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நாம் இந்த ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஃபெசிலிட்டியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை, ஒரு விதமான ஒரு காலத்தின் ஆப்ளிகேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு அகைன் இது வந்து கவர்மெண்ட்டுக்காகவோ கவர்மெண்ட்டுடைய கம்பல்ஷனுக்காக செய்யாமல் அந்தந்த பிஸ்னஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இது செய்யறதுக்காக இதை நான் ஆடிட்டர்ஸ் கன்சல்டன்ஸு இவங்கெல்லாம் இதை எப்படி பார்க்கணும்னா, அதாவது நீங்களே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த வேலைகளை செய்வது ஜூனியர்ஸ் கிட்ட இதுக்கான டைம் அலாட் பண்ணி பண்ண வைக்கிறது ஒன்று. ஏன்னா ஐஎம்எஸ்ல பாப்புலேட் ஆகிற இன்வாய்ஸஸ்ன்றது நம்ம தென் அண்ட் தேர் இன்வாய்ஸ் போட அதில் பாப்புலேட் ஆகிடுது. நம்ம 2A போலவே. ஏன்னா 2B தான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு நமக்கு பாப்புலேட் ஆகிற விஷயமா இருக்கு. பட் ஐஎம்எஸ்ன்றது இன்வாய்ஸ் ஆக ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 2Aல அப்லோட் பண்ணிடுவாங்க. சில பேர் சாஃப்ட்வேர்லேருந்து டைரெக்டாக 2Aக்கு அப்லோட் ஆகுது நிறைய கஸ்டமைஸ் அப்ளிகேஷனில் இருக்கிறவங்கலாம். ஸோ அந்த மாதிரி 2Aல அப்லோட் ஆக நமக்கு வந்து ஐஎம்எஸ்ல வந்துடுது. ஸோ ஐஎம்எஸ்ல வந்த உடனே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுறதோ, இல்லை அது நம்ம இந்த மாதத்துக்கு உரியது இல்லை நெக்ஸ்ட் மந்த் போஸ்ட்போன் பண்ண போகிறோன்ற பெண்டிங் வைக்கிறதோ, இல்லை நமக்கு சம்மந்தமே இல்லாத பில்லாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறதோ, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ அவ்வப்போது எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ இங்கே அதே விஷயத்தை தான் டேலிக்குள்ளே இருந்த டேலி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த விஷயங்களும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட், இன்வாய்சஸ் ஃபைல்டு பை த சப்ளையர், இன்வாய்சஸ் எட் டு பி ஃபைல்டு பை த சப்ளையர் அப்படின்ற 2 விஷயமா சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இது இந்த தேதியில 28 அன்னைக்கு பார்த்தா நமக்கு இந்த பைஃபர்கேஷன்ல பெருசா தெரியாது. இதே நீங்க ஒரு நாளைக்கு மார்ச் ஆயிடுது, நாளையில இருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாசத்துக்குரிய விஷயம் GSTR1 ஃபைல் பண்ணதெல்லாம் இதுக்கு வந்துடும், இந்த செக்மெண்ட்ல வந்துடும். ஸோ இன்வாய்சஸ் ஃபைல்டு அப்படின்றது. ஸோ மார்ச் மாசத்துக்குரிய பில்ஸ் இன்வாய்ஸ் மூலமாகவோ இது மூலமாக அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 2A மூலமாக அப்லோட் ஆன விஷயங்கள் ஃபைல் பண்ணாத இருக்கிறதுலாம் நாட் எட் டு பி ஃபைல்டில் வரும். மேபி இதில் வந்து அப் டு 11th மார்ச் வரைக்கும் பிப்ரவரி பில்ஸ் கூட நாட் ஃபைல்டில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அதனால் இந்த ரிப்போர்ட்டை உள்ளுக்குள்ளே போய் நேவிகேட் பண்ணி என்னென்ன அதில் வந்துக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன்னா டேலி மட்டும் தான் இதை பைஃபர்கேட் பண்ணி காமிக்குது. போர்ட்டலில் போனோம்னா நமக்கு இந்த பைஃபர்கேஷன்லாம் இருக்காது ஆக்ஷன்ஸ். இது ரொம்ப எந்த ஒரு பாட்டில் நெக்கும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இந்த ஐஎம்எஸ் டேலிக்குள்ளே மேனேஜ் செய்யப்பட்டுள்ளது. அது நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் பில்ஸ் எல்லாம் ஐஎம்எஸை வச்சு கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் டேலி ஃபீட்பேக்லாம் எடுத்து அந்த விஷயத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ என்ஹான்ஸ்மெண்ட்டில் காமிச்ச விஷயம். ஸோ இருந்தாலும் நம்ம இப்போவே இதுக்கான பழக்கத்துக்கு, டேலிக்குள்ள ஐஎம்எஸ்ஸை பயன்படுத்துகிற பழக்கத்துக்கு நம்ம ஆட்படுத்திக்கிட்டோம்னா இது 2-3 மேஜர் பாட்டில் நெக்கு, ஃபியூச்சர் பாட்டில் நெக்கு நமக்கு குறைக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால அதுக்கு நம்ம இப்போவே முன்னாடியாக தயாராக இருக்கிறது நல்லது. ஜஸ்ட் அ மினிட். சதாப் சார் வந்து ஆன்சர் ரைஸ் பண்ணியிருக்காரு. பண்ணுறேன். ரைட், இதுதான் ஐஎம்எஸ்க்கான என்ஹான்ஸ்மெண்ட்டு, வரவிருக்கிற ஐஎம்எஸ். ஸோ அந்த என்ஹான்ஸ்மெண்ட் வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பயன்படுத்துங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த தருணத்தில். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், டாக்ஸ் பை ஐரா ஃபார் டேலி பிரைம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிக எதிர்பார்ப்பு தூண்டுற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏஐ பவர்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இது என்னால் டெமோ காமிக்க முடியும், என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஓப்பன் ஃபோரமில் சொல்லலாமா வேணாமான்றது கம்பெனிக்கிட்டேருந்து எங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும் என்னால். ஸோ இங்கே இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் விஷயம். ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப குயிக்கராக ஃபாஸ்டராக இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க டேலி. இது பெரிய ரெவல்யூஷனாக இருக்க போகுது டேக்ஸ் ப்ராக்டிஷனர் கன்சல்டன்ஸ் மத்தியில். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தி கீ இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் பார்ட்டி நேம், இன்வாய்ஸ் நம்பர், டேட், அமௌண்ட்டு. இதெல்லாம் ஒரு இன்வாய்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி, ஒரு சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுக்குறாரு. நம்ம மெயினாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸில் என்ன பெரிய இஷ்யூனா, சேல் இன்வாய்ஸ் நம்ம போடுறோம், அதனால் சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா அதில் என்ட்ரி விழுந்துற போகுது. ஆனால் சப்ளையர் பில்லு நமக்கு கொடுக்க போகிறாரு. அது ஒன்று 2Aலேருந்து வரணும், இதுலேருந்து எதாவது பாப்புலேட் ஆகணும், அப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மேனுவலாக கையில் எழுதி பில்லு கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க, மேனுவல் பில், பர்ச்சேஸ் பில் அப்பப்போ வந்துடும் நமக்கு. அதை வச்சு என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மேனுவல் இன்வாய்ஸை ஸ்கேன் பண்ணி அப்படியே டேலியில் என்ட்ரி விழுந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க. அதுவும் ரொம்ப ஃபைன் டியூன் மேனரில், ரொம்ப வெரி எஃபெக்டிவாக, ரொம்ப சென்சிபிளாக. அது ஐதர் இட் இஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் ஆர் இன்வென்ட்ரி இன்வாய்ஸ், எந்த இன்வாய்ஸாக இருந்தாலும் எதுவும் அவ்வளோ சூப்பராக மேனுவல் என்ட்ரி இல்லாமல் ஒரு வவுச்சரை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ட்ரி விழுது. ஆக்சுவலாக ப்ரொவைடட் சம் மேப்பிங், இனிஷியல் மேப்பிங் டிபெண்டிங் ஆன் த ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி. எக்ஸப்ஷனல் ஹைலைட்டிங், எக்ஸப்ஷன்னா நமக்கு புக்கில் இல்லாத ஒரு லெட்ஜர் நேம் ஏதாவது, அதில் அந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து பில் வந்திருக்கு, புக்கில் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு இன்வென்ட்ரி வந்திருக்கு. இன்ஸ்டன்ட்லி ஐடென்டிஃபை மிஸ்ஸிங் ஆர் மிஸ்மேட்ச்டு இன்ஃபர்மேஷன், ஸோ யூ கேன் குவிக்லி ரிவ்யூ அண்ட் கரெக்ட் பிஃபோர் கிரியேட்டிங் த வவுச்சர்ஸ். நான் டென்டேட்டிவ்லி அடுத்த மாத மீட்டிங்கில் இந்த டாக் ஏஐ சார்ந்த விஷயம் டெமோ காமிக்க முடியுமான்ற பர்மிஷன்லாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன். அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. பல்க் கவுச்சஸ் இதில் வேற ரொம்ப சில பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி என்னுடைய சப்ளையர்லாம் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டு அதை பல்காக அப்படியே டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிக்கில் அடிச்சு விட்டோம்னா எல்லா என்ட்ரிஸும் அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்கேன் பண்ணி. அதாவது இது எக்ஸலோ ஜேஎஸ்ஓஎனோ அந்த டேட்டா கிடையாது, பார்ட்டி கொடுத்த ஃபிசிக்கல் இன்வாய்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணுற இன்வாய்ஸை உள்ளுக்குள்ளே பர்ச்சேஸ் என்ட்ரியாக விழுந்தால் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக, அதுதான். ஸோ அந்த விஷயத்தை நோக்கி தான் டேலி பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மேப்பிங் அண்ட் மாஸ்டர் கிரியேஷன், டாக்ஸ் பை ஐரா intelligently maps parties and items to your existing masters and creates new masters when required and detects duplicate invoices to prevent errors. ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பர்டிகுலர் இந்த டாக் ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
நம்ம ஒரு அசிஸ்டன்ட் வச்சு ஒரு மேனுவலா ஒரு அசிஸ்டன்ட் கையில பில்லை கொடுத்து அவரை என்ட்ரி பண்ண சொன்னா கூட அவர் செய்யக்கூடிய தப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ப்ராப்பரா நாமளே உட்காந்து டைப் பண்ணா எப்படி டைப் பண்ணுவோமோ சென்சிபிளா அந்த மாதிரி அழகா என்ட்ரி கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு இனிஷியலா ஆரம்பத்துல ஒரு மேப்பிங் மட்டும் இன்னார் ஜிஎஸ்டி நம்பர்ல வரக்கூடிய இன்ன இன்வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஷார்ட் கோட்ல வர ப்ராடக்ட் நேம்ஸ் இந்த ப்ராடக்ட் என் புக்கில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் தான் மீன் பண்ணுது அப்படின்னு நான் மேப்பிங் இனிஷியல் மேப்பிங் மட்டும் ஒன்று சின்ன மேப்பிங் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாததும் அதை அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்குது. அதை அப்படியே உடனே அந்த ஸ்க்ரீன்லேருந்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா பார்க்கலாம் நம்மளுடைய அக்கௌண்டன்ட் துறையில். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் இது லைவாகவே அடுத்த முறையில் உங்களுக்கு இந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் தி செஷன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எல்லாரும் நம்மளோட கூடி பயணித்ததுக்கு. இப்போ அடுத்த சில வினாடிகள் நாம் டிஸ்கஷனுக்காக தொடருவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் என்டையர் 1 hour டிஸ்கஷன்.